வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான எக்ஸ்பைரி நாள். மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமாங்கிற குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். சோ இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட ரொம்ப முக்கியமான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்னன்னு நம்ம ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். மார்க்கெட்ல கொஞ்ச நாளா ஒரு பெரிய இறக்கம் இருந்துச்சு இல்லையா? இப்போ எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. இது நிஜமாவே மார்க்கெட் குர நிக்கிறதா? அதாவது ஒரு உண்மையான பாட்டமா? இல்ல நம்மள சிக்க வைக்கிற ஒரு எக்ஸ்பைரி டேட் ட்ராப்பா? வாங்க இதற்கான விடையை நம்ம தேடுவோம். பாருங்க, இந்த கேள்விக்கு ஆமா இல்லன்னு சுலபமா பதில் சொல்லிட முடியாது. ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, பதில் நம்ம யூகம் பண்றதுல இல்ல, அது சார்ட்ல குறிப்பிட்ட விலைநிலைகள்ல ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு 50-50 சான்ஸ்ல நிக்குது. அதோட அடுத்த மூவ் சில முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ் அது எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அமையும். ஓகே, முதல்ல நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். இதோட முக்கியமான விலைநிலைகள் தான் புல்ஸுக்கும் பியர்ட்ஸுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர்க்களம்னே சொல்லலாம். பேங்க் நிஃப்டிக்கு இந்த டேபிள் ஒரு தெளிவான கேம் பிளான கொடுக்குது. நல்லா கவனிங்க, மார்க்கெட் 54,700க்கு மேல ஒரு 15 நிமிஷ கேண்டில்ல க்ளோஸ் ஆச்சுன்னா புல்ஸ் கண்ட்ரோலை எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ டார்கெட் 55,000, அப்புறம் 55,300. இதுவே தலைகீழா 53,370 லெவலுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா பியர்ஸ் கை ஓங்கிடும். மார்க்கெட் இன்னும் சரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்ப இந்த ரெண்டு லெவலுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 பாயிண்ட்ஸ். இது ரொம்ப பெரிய ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் பண்றது ரொம்பவே ரிஸ்க். எங்க போகும்னே தெரியாது. அதனால தான் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு நோ ட்ரேட் ஜோன். அனலிஸ்ட் சொல்ற மாதிரி இந்த 54,700லேருந்து 53,400 வரைக்கும் பேங்க் நிஃப்டி ரொம்ப வாலடைலா, அதாவது நிலையற்றதா இருக்கும், இல்லைன்னா சைடுவேஸ்ல போகும். இங்க யார் ட்ரேட் பண்ணலாம்னா, சின்ன சின்ன பாயிண்ட்ஸை பிடிக்கிற ஸ்கேல்பர்ஸ் முயற்சி பண்ணலாம். ஆனா ஒரு பெரிய ட்ரெண்டை எதிர்பார்க்கறவங்க இங்க மாட்டிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட தெளிவான டைரக்ஷன்ல போகாது. சரி, இந்த ஷார்ட் கவரிங்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். மார்க்கெட் கீழே தான் போகும்னு நினைச்சு ஷார்ட் பண்ணவங்க விலை திடீர்னு 54,700 தாண்டும் போது பயந்து போய் அவங்க லாஸை குறைக்க அவசர அவசரமா வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்படி எல்லாரும் வாங்கும்போது விலை இன்னும் வேகமா ராக்கெட் மாதிரி மேல போகும். அதுதான் ஷார்ட் கவரிங். ஓகே, பேங்க் நிஃப்டி போதும். இப்போ நம்ம நிஃப்டி பக்கம் வருவோம். நிஃப்டியோட நிலைமை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா அது மேலே போக முயற்சி பண்ணும்போது வழியில நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்த மாதிரியே இதோ நிஃப்டிக்கான பிளான் 23,500. இதுதான் முக்கியமான லெவல். இதுக்கு மேல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராங்கா நின்னுடுச்சுன்னா அடுத்த டார்கெட் 23,680. ஒருவேளை மார்க்கெட் வீக் ஆகி 23,000க்கு கீழே போச்சுன்னா இறக்கம் தொடர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், நிஃப்டி 23,500 தாண்டது வெறும் மொதப்படிதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய செவுரு மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. முதல் செவுரு 23,690ல ஆரம்பிக்குது. அதையும் கஷ்டப்பட்டு தாண்டிட்டா அடுத்த பெரிய தடை 24,080ல காத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடங்கள்ல செல்லர்ஸ் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. சோ மேல போற வேகத்துக்கு பிரேக் போட வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாருங்க. நிஃப்டி பிரேக் அவுட் ஆகி மேல போகணும்னா வெறும் 100 பாயிண்ட்ஸ் போனாலே போதும். ஆனா கீழே பிரேக் டவுன் ஆகணும்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் வேணும். அப்போ எதுக்கு வாய்ப்பு அதிகம் நீங்களே யோசிச்சு பாருங்க. கம்மியான தூரம் போறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம். அதனால மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா தெரியுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இவ்வளவு நேரம் அனாலிசிஸ் பார்த்தோம், லெவல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்றது, அதுதானே முக்கியம். வெறும் நம்பர்ஸை பார்க்காம ஒரு ட்ரேடரா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில ரூல்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்கணுமா, அப்போ இந்த 4 ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, அந்த நடுவுல இருக்க ரேஞ்சுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. 2வது, அவசரமே படாதீங்க. ஒரு 15 நிமிஷ கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. 3வது, எந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இதுல எவ்வளவு நஷ்டம் வரலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க கேபிட்டல் தான் உங்க பலம். அதை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ட்ரேட் பண்ணாம சும்மா இருக்கிறதும் நம்ம கேபிட்டலை காப்பாத்துறதுக்கு சமம். சில நேரங்கள்ல பெஸ்டான ட்ரேட் எது தெரியுமா? எந்த ட்ரேடும் பண்ணாம மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்கறது தான். சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி மட்டும் இல்ல, இந்த மார்க்கெட் மூவ் உண்மையிலே ஸ்ட்ராங்கானதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க அனலிஸ்ட் இன்னும் சில முக்கியமான தேதிகளை சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 3 தேதிகளையும் உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 20 இது மார்க்கெட்டோட உடனடி ரியாக்ஷனை பார்க்குற நாள். மார்ச் 28 இந்த பாட்டம் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கானதான்னு கன்ஃபார்ம் பண்ற நாள். கடைசியா ஏப்ரல் 2லேருந்து 5 வரைக்கும் அடுத்த முக்கியமான டைம் சைக்கிள் வருது. இந்த நாட்கள்ல மார்க்கெட் பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் இந்த ஏற்றம் நிஜமாவே தொடரும்னு நம்பலாம். சுருக்கமா சொல்லணும்னா அனலிஸ்டோட பார்வை இதுதான்.
பெரிய பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான தேதிகள்ல மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம முழு கவனமும் இன்ட்ராடே லெவல்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. இங்கு வழங்கப்படும் கருத்துக்கள் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. இதை உருவாக்கியவர் ஒரு செபி பதிவு பெற்ற ஆய்வாளர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு எப்போதும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். சரி, இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கான ஒரு முழுமையான கேம் பிளான் உங்ககிட்ட இருக்கு. புல்ஸ்க்கும் பியர்ஸ்க்கும் எங்க சண்டை நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க சொல்லுங்க, வரப்போற சந்தையில நீங்க எந்த முக்கியமான லெவல்ல ரொம்ப கவனமா பார்க்க போறீங்க?